அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்ல கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் தொடருது. அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் திங். அப்புறம் தான் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வரார். அவர் ராசியிலே வந்தாலுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லதே. உங்க ராசியிலே சுக்கிரன் வந்தாலும் அவர் நீச்சமாயிடுறாரு தானே அர்த்தம். சோ உங்களால சுக்கிரனுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தானே கணக்கு. சோ இதன் அடிப்படையில மருத்துவ செலவை ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்துக்கே வந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே வந்தாலும் அவர் முதல்ல மருத்துவ செலவை தான் ஏற்படுத்துவார். ஒண்ணு உங்களுக்கு ஏற்படுத்துவார், இல்ல உங்க மனைவிக்கு ஏற்படுத்துவார், இல்ல உங்க குடும்பத்துல இருக்க தந்தைக்கு. ஏன்னா 3ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாரு, தாய் தந்தையர். மொத்தத்துல உங்களுக்கு இல்ல உங்க மனைவிக்கு, உங்க தாய் தந்தையர், இவங்க 4 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவை இந்த சுக்கிர பயிற்சியானது ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா இதுல சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்போ, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்போ, தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்போ இதுலதான். இல்லாட்டி முகத்துல ஏதாவது இந்த சொல்லுவாங்களே அழகுபடுத்துறேங்கிற அமைப்பு, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை, முகத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுனால இல்ல மேல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் வேணா. இது ஏன் முகத்தை பர்டிகுலரா சொல்றேன், சனி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும்போது முகத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது, தழும்பு வர்றது, அந்த தழும்பை மறைக்க வைக்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா மருத்துவ செலவுகள் இல்லை. ஆடம்பரமா கூட இந்த காலகட்டத்துல செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை. என்னை பொறுத்தவரையும் தப்பு இல்லை. காரணம் என்னன்னா, மருத்துவ செலவுக்கு உடலும் அவஸ்தை மனசும் அவஸ்தை. இதுன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ல இருக்கிறது வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. வருமானம் வரும், அதோட அதிகமா செலவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைஞ்சிச்சுன்னா, பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனால முடிஞ்சது இது ஒண்ணுதான் பாசிட்டிவா கொடுக்க முடியும். உங்க ராசிக்கு பாசிட்டிவா சுக்கிரன் கொடுக்கணும்னா 1 2ஆக்கி தரும் இந்த விஷயத்துல மட்டும். ஏன்னா பொதுவாகவே கன்னி ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. சோ பொதுவாகவே ஃபர்ஸ்ட்ங்கிறது பிரச்சனை தான், செகண்ட்ங்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த செகண்ட்ல 11ஆம் இடத்தை தொடர்பும் கொள்ளுது. சோ இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. மொத்தத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நகையாலேயோ பெண்களாலேயோ ஒரு பாதிப்பு நிச்சயம் ஏற்படும். ஆடம்பர செலவுகளாலேயோ பாதிப்பு ஏற்படும். இதனால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலையக்கூடிய ராசிகள்ல கன்னி ராசிகள் முதலிடம். ஒண்ணு இல்ல, நீங்க நியூஸ் ரிப்போர்ட்டரா இருந்தா கூட நீங்க தப்பான விஷயத்த பேசுறீங்க.
அரசியல் பிரமுகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல. உங்களை இந்த நேரத்துல தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. மீடியா வந்து உங்களை சர்வ சாதாரணமா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடும், நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிடும். அரசியல் பிரமுகர்கள், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி அந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கவங்க, திடீர்னு எல்லாமே போயிடும், ஜீரோக்கு வந்துடும். உங்க லைஃபே ஜீரோக்கு. அதாவது சுக்கிரன் 5ல வந்து இவ்வளவு நெகட்டிவா பேசுனா அதுக்கு காரணம் சனி 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறது, வேற எதுவுமே இல்லை. சோ உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள் இந்த காலகட்டத்துல வலுவா நடக்கும் கன்னிராசினருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ பார்த்து நிதானமா எந்த ஒரு வேலையும் பாருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க ஏன்டா இருக்கோங்கிற அளவுக்குலாம் உங்க மனசு வெறுத்து போகும். எந்த தப்பான முடிவுகளும் எடுத்துடாதீங்க. எந்த ஒரு வாழ்க்கை வட்டம் சொல்லுவாங்க, அது ஆரம்ப இடத்துல திரும்பி வந்து நிற்கும். அதாவது இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா திரும்பி கஷ்டத்திலேயே வந்து நிற்பீங்க. பட் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போராடி வாங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி உங்களோட சின்ன சின்ன ஆசைகள், அவல ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறும். இன்னும் சொல்ல போனா தவறான விஷயங்கள், தவறான ஆசைகள் ரொம்ப நல்லா ஹாப்பியா இயங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குறிப்பா அரசாங்கத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. மக்களிடம் அனாவசியமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா அதுல இந்த காலகட்டத்துல மாட்டி கோர்ட்டு கேஸ் நிறைய போற முதல் நீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 10 பேர் முன்னாடி வந்து பேசுற சமுதாயத்துல ஒரு உன்னதமான நபராக வந்து நிக்கிறவரா இருந்தா, முதன்மை நபரா வந்து நிக்கிறவரா இருந்தா, மேடையில ஏறி பேசுறதாவோ இல்ல 10 பேர் முன்னாடி வந்து பேசுறதாவோ ரொம்ப ரொம்ப கவனமா வார்த்தைகள் விடணும். அப்படி வார்த்தைகள் தவறா போயிடுச்சுன்னா எல்லாமே மாட்டிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அரசியல் பிரமுகராக இருந்தால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு அறிக்கைகளும் இந்த நேரத்துல விடாதீங்க. அதுவும் இப்ப எலெக்ஷன் டைம் வேற வருது. நீங்க மேடையில வந்து பேசணும்லாம் சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் பேச்சு ஏற வரை எதுவும் பேச வேண்டாம். நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் அதனால்தான் ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதிங்க சுக்கிரன். அதுதான் பெரிய, அதாவது ட்ரெண்ட் ஆயிருவீங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்காது, பாசிட்டிவா இருக்காது, வேற எதுவும் இல்லை, நெகட்டிவா இருக்கும். அதை மட்டும் பாத்துக்குங்க, சரிங்களா? மற்றபடி வருமானம் வந்து தவறான வழிகளில் ஈட்டக்கூடிய வருமானம் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல உங்க கண்ணுக்கு தெரியும். அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு அதை பயன்படுத்தி தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த பாதிப்பும் இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல வேலை சுத்தி இருக்கிற நண்பர்களே இந்த நேரத்துல துரோகம் பண்ணுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வராம நீங்க வேலையை மட்டும் பாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சரி பண்ணி கோவப்படாம நிதானமா ஸ்டெப் எடுத்து பண்ண முடியுமோ அப்படி சரி பண்ணிக்கிட்டு திரும்பி ஊருக்கு வர சூழ்நிலைகள் கூட சமயத்துல நடக்கலாம். அதெல்லாம் பார்த்து நிதானமா இருந்து சரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புல எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்பிக்கையோட இருங்க, சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரத்தையும் சுற்றுறவர். இந்த சுக்கிரனோட சேர்ற நேரம்னா உங்களே நீங்க மறந்துடுவீங்க. வாரி வழங்கும் வள்ளலே அப்படின்னு நினைச்சு உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அதுவே போதும், உங்களை அப்படியே உங்க கழுத்துல காதுல கழுகுறது இல்ல கையில இருக்கிறத கூட கட்டி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டம்மியான நேரம். அதாவது சுக்கிரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுத்து வாங்கும். கொடுத்து வாங்கினா என்ன, 10 ரூபாய் கொடுத்துரும், 12 ரூபாய் வாங்கிக்கும், 15 ரூபாய் கொடுத்துரும், 20 ரூபாய் வாங்கிக்கும், அப்படி இருக்கும். சோ ஒருத்தர் உங்களை புகழ்ந்து பேசுறாங்கன்னா அங்க நீங்க கவனமா இருக்கணும். ஓ இவங்க நம்ம வந்து ஏதோ கவுக்குறதுக்கு தான் இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறாங்க, உதவிக்கு வராங்கன்னா அதை ரொம்ப கவனமா இருக்கணும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது. உங்களுக்கு தாயாராலேயோ தந்தையாலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் உண்டு, ஆதாயம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ தாயாராலேயோ வாகனத்தாலேயோ ஏதோ ஒரு ஆதாயமான பலன் நிச்சயம் கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வருமானம் உண்டு. அது எந்த, அது மூவபிள் அசெட்டா இருந்தாலும் சரி, இம்மூவபிள் அசெட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? அதாவது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ். அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை 50% பாசிட்டிவ். எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்ட்ராங்கா தைரியமா நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கிடைக்கும். குழந்தைகளால் நிச்சயமா ஒரு சந்தோஷமான நிகழ்வு கிடைக்கும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் அமைச்சு பண்ற அளவுக்கு சூழ்நிலைகளும் நடக்கும்.
சோ அந்த அமைப்புகளை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது குழந்தைகளுக்கு அதிகப்படியா சுப நிகழ்ச்சிகள் இந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும். காரணம் என்ன? எல்லா கிரகங்களும் அந்த பக்கம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த சுக்கிரனோட பலம் குறைஞ்சு மற்ற கிரகங்களோட ஆதிக்கம் கூடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சம் பெற்று அஸ்தமனம் ஆவார். சனி ராசியை தொடர்பு கொள்றார். புதனும் அஸ்தமனப்படுவார். எப்ப? அதாவது இந்த ஜனவரி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம். சோ ரொம்ப நிதானமா இருக்கணும். திடீர்னு ஏதாவது நடக்கும். அதாவது இப்படி ஒரு நடக்கும்னே நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி அந்த நேரத்துல நடக்கும். அதாவது எல்லாமே ஒரு ஏதோ போஸ்டிங் நினைச்சு காத்துட்டு இருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், ஏதாவது ஒரு வருமானம் வரணும், ஏதோ ஒரு கிடைக்கணும்னு நினைச்சு காத்திருப்பீங்க, கிடைச்சிடும். கிடைக்காதுன்னு சொல்ல, வருமானம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, கிடைச்சிடும். பட் அதை செய்யறதுக்கு உங்க உடம்புல சேட்டை இல்லாம போயிடும், வலு இல்லாம போயிடும். அதுதான் அஸ்தமனம். அதாவது என் கைக்கு கிடைச்சிச்சு, கையில கிடைச்சும் பயன்படுத்த முடியல, கை கெட்டினது வாய் கெட்டலம்பாங்கல்ல, அந்த தன்மையில உங்களுக்கு இருக்கும். கிடைக்கும், ஆனால் அதை உங்களால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை. சோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் அது வரும். ஏன்னா அது வர்றதுனாலதான் உங்க உடம்பு போறதே. ஒண்ணும் இல்ல, ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காண்டி நீங்க 4 நாள் தூங்காம கொள்ளாம வேலை பாக்குறீங்க. 4 நாள் தூங்கலன்னா உடம்பு போயிடும். 10,000 ரூபாய் கைக்கு வந்துடும். வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போதுல உங்களுக்கு மயக்கம் வருது, இது வருது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அதுல பாதியே செலவு பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்க பேசாம நார்மலா இருந்திருந்தாவே அது கிடைச்சிருமே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பார்க்காதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஒரே அடியா எதிர்பார்த்து போறவரை நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை எப்படி உங்க உடம்பு ஏத்துக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கங்க. சரிங்களா? அதாவது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.